PlayStation, Xbox மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கேம்ஸ் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ல விளையாண்டா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த கேம வந்து டவுன்லோட் பண்ணாம, அதுவும் இன்ஸ்டால் பண்ணாமலும் டைரக்ட்டாக விளையாண்டா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஜியோ கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜியோ கேம்ஸ் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த ஆப்ல தான் PlayStation கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணாமலே வந்து விளையாடுறதுக்காக ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். இப்போ இந்த ஆப் வந்து எப்படி வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கேம் வந்து டவுன்லோட் பண்ணாமலே விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட ஜியோ சிம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும். ஒருவேளை வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆனாலும் ஃபியூச்சர்ல பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜியோ சிம் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல இன்ஸ்டால் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் வரும். இத வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் உங்க ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். அதில வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே ஆகிற ஃபோன் நம்பரோ இல்லைனா வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இது ரீட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட் அதாவது உங்களோட இந்த ஆப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்க பார்க்குற மாரி பலவிதமான ஆப்ஸ், கேம்ஸ் எல்லாமே உள்ள குடுத்திருப்பாங்க. அத எல்லாத்தையும் வந்து டைரக்ட்டாக இன்ஸ்டால் பண்ணாமலே இதில நீங்க விளையாட முடியும். டைரக்ட்டாக ஆன்லைன்ல விளையாடலாம். எல்லாத்தையும் வந்து குட்டி, குட்டி கேம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய, பெரிய கேம்ஸ் வரையும் குடுத்துருக்காங்க. இதில மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ புதுசாக இந்த ஆப்புக்கு ஒரு 2வது டேப் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது கிளவுட் அப்படிங்கிற மாரியே பாட்டம் சைட்ல நீங்க வந்து 2வது ஒரு டேப் பார்க்க முடியும். அத டேப் பண்ணீங்கன்னா, இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. அதாவது அப்ளை ஃபார் இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இத டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு உங்க நேம், அதுபோக உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில், ஸ்டேட் மாரியான டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதில வந்து நெக்ஸ்ட் வந்து குடுத்துருங்க. அந்த கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதே மாரி கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாரியாக ஒரு சின்ன பாப்பப் வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஜியோ கிளவுட் சர்வீஸ வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கேம் ஆப்ல வந்து 2வது டேப் அதாவது கிளவுட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மட்டும் தான் வந்து இந்த டைரக்ட்டாக PlayStation கேம்ஸ்லாம் விளையாட முடியும். மத்ததெல்லாம் நார்மலான கேம்ஸ் தான் இருக்கும். ஸோ PlayStation கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த ஜியோ கிளவுட் சர்வீஸ தான் வந்து டேப் பண்ணி ஆகணும். அப்படி டேப் பண்ற பட்சத்தில உங்களுக்கு பலவிதமான கேம்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அதாவது வேற வேற பிளாட்ஃபார்ம்ல ஸ்மார்ட் ஃபோன்ல விளையாட முடியாத PlayStation மற்றும் மத்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து பலவிதமான கிராபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ட்டாக காட்டியிருப்பாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ல தலைகீழ இருந்தாலும் அப்படிப்பட்ட கேம்ஸ் வந்து விளையாட முடியாது. ஆனா வந்து இந்த ஜியோ கிளவுட் மூலமாக எந்த ஒரு கேமும் நீங்க இன்ஸ்டால் பண்ணாம டைரக்ட்டாக டேப் பண்ணி ப்ளே அப்படிங்கிற பட்டன டேப் பண்ணீங்கனாலே எல்லா விதமான கேமும் விளையாடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கேஷுவல் கேம்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் இது மாரி பலவிதமான கேம்ஸ் கேட்டகரி வைஸா குடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு என்ன மாரியான கேம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அத கேட்டகரி வைஸா நீங்க பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஆக்ஷன் அப்படிங்கிற கேம்ஸை வந்து நான் டேப் பண்ணேன்னா ஆக்ஷன் கேம்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போக வந்து மற்ற அட்வென்ச்சர் கேம்ஸ்னால் கொடுக்கலாம். மேலும் ரேசிங் அது மாதிரி பல விதமான கேட்டகரியில் வந்து கேம்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல வந்து ஒரு ரேஸ் கேம்ஸ் வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இல்லை ப்ளே அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஏதாவது ஒரு பட்டனை டேப் பண்ண சொல்லும். சும்மா அதை ஸ்க்ரீனை டேப் பண்ணிங்கனாலே உங்கள் கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த கேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணல, டவுன்லோடும் பண்ணல. அதுக்கு பதிலா நெட்ல டைரக்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்டால் ஆகியிருக்கிற கேமை டைரக்ட்டாக ப்ளே பண்ணுறோம். இதுக்காக நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நமக்கு வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து வீட்டில் வைஃபையோ இல்லை அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து கேம் மெனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டைரக்ட்டாக PlayStationல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த கண்ட்ரோல்ஸ் தெரியும். அதாவது நம்ம PlayStationல பயன்படுத்துகிற ஜாய்ஸ்டிக்கில் என்னெல்லாம் கீஸ் உண்டோ அது அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. டைரக்ட்டாக அந்த பட்டனை டேப் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ரேஸ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நான் வந்து இன்ஸ்டாலும் பண்ணலை, டவுன்லோடும் பண்ணல. அதுக்கு பதிலாக நெட்டில் ஆன்லைனில் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு முக்கியமான விஷயம் இன்டர்நெட் ஸ்பீடு முக்கியம். அதாவது உங்ககிட்ட ரொம்ப கம்மியான லேட்டன்சி உள்ள இன்டர்நெட் ஸ்பீட் அதாவது அன்லிமிட்டட் பிளான் உள்ள இன்டர்நெட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். காரணம் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து 1 GB அல்லது 1.5 GB ஒரு நாளைக்கு வந்து வச்சுருக்கீங்க. அதை வச்சு இந்த கேம் வந்து விளாடணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு அன்லிமிட்டட் பிளான் இருந்தால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு செகண்டுக்கே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 500 KBலேருந்து எத்தனையோ MBPS வரையும் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. அதான் நீங்கள் இப்போ டாப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் 500 KBPSலேருந்து போகுது. மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு அந்த லேட்டன்சி கம்மியாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1 MBPSக்கு கீழே உள்ள கனெக்ஷன் தான். அதனால் வந்து கேம் விளாடுது. ஆனால் சில நேரங்களில் இந்த ஸ்டக் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒருவேளை உங்ககிட்ட ஃபைபர் நெட் மாதிரியான கனெக்ஷன் இருந்து அதில் வந்து இந்த 1 MBPSக்கு மேலே உள்ள இந்த கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இந்த கேம் வந்து விளையாட முடியும். அதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணாமலே. முக்கியமான விஷயம் நம்ம வந்து விளையாடுறது PlayStationல உள்ள கேம், அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியாக ஜியோ கேம்ஸை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் அதாவது மற்ற பிளாட்ஃபார்மில் உள்ள கேம்ஸை கூட ஸ்மார்ட் ஃபோனில் விளையாட முடியும். அதுவும் இன்ஸ்டால் பண்ணாமலே. ஸோ ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கணும். அதுவும் அன்லிமிட்டட் பிளான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படிப்பட்ட கிராஃபிக்ஸ்
கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேமாக இருந்தாலும் சரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அசால்ட்டாக விளையாட முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒருவேளை என்கிட்ட வந்து லிமிடெட் கனெக்ஷன் தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு நாளைக்கு 1.5 ஜிபியோ 2 ஜிபி தான் இருக்குது. நான் பயன்படுத்தலாமா இந்த சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். காரணம் வந்து என்னதான் வந்து நீங்கள் ஜியோ சிம் பயன்படுத்தலாலும் சரி, நீங்கள் வந்து இதை மாதிரியாக டேரெக்டாக இந்த ஜியோ கிளவுட் சர்வீஸில் வந்து கேம் விளையாடும்போது அந்த டேட்டா வந்து போகிறது கணக்கில் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து விளையாண்டா கூட ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் விளையாடுறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா விதமான டேட்டாவும் வந்து காலியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட அன்லிமிட்டட் பிளான் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணாமலே பல விதமான பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் வந்து உங்களால் இந்த ஆப் மூலமாக விளையாட முடியும். மேலும் வந்து இந்த கிளவுட் கேமிங் சர்வீஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக வந்து ஜியோ நிறுவனம் வந்து NVIDIA அப்படிங்கிற கேமிங் பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து தான் வந்து நமக்கு டைப் வச்சிருக்காங்க. அதை கிராஃபிக் கார்டில் வந்து தயாரிக்கிற கம்பெனி நமக்கு எல்லாமே தெரியும், NVIDIAங்கிற கம்பெனியை. அந்த கம்பெனி கூட சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து இப்போ டைப் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து கூகுளில் கூட ஸ்டேடியா அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு இந்த சர்வீஸ் வரல, ஆனால் US மற்ற நாடுகளில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கேமை டவுன்லோட் பண்ணாமலே பிளே ஸ்டேஷன்ஸில் மற்ற பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ப்ரௌசர்லேயே டேரெக்டாக வந்து விளையாட முடியும். ஸோ அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், மேலே வந்து கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ அந்த சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜியோ இதை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. இதே மாதிரியாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து அவங்களோட பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் மாதிரி எல்லா கேம்ஸும் விளையாடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த ஆப் வந்து இப்போதைக்கு வந்து ஏர்லி அக்சஸில் இருக்கிறதுனால பல விதமான பக்ஸ் மற்றும் கிளிச்சஸ் இருக்குது. குறிப்பாக கேம்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக கிடைச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சில நேரங்களில் வந்து ஸ்லோவான மாதிரி ஃபீல் வருது. ஆனால் ஃபியூச்சரில் சரி பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் சர்வீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து வருது. காரணம் வந்து சர்வீஸ் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெய்ட் சர்வீஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜியோ கிளவுட் கேம்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.